ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா குட்டி சேனல் நம்பர் ஒன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை நல்லா நாரெல்லாம் நீக்கிட்டு நீளமாக நறுக்கிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் கரெக்டாக நறுக்கிக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேசரி பவுட்ரு, உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயை காய வச்சுட்டேன். ஏன்னா நம்ம உடனே பெசரி உடனே போட்டுடலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெலாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கிறேன். அப்புறம் அரிசி மாவு ஒரு 1/2 கரண்டி பக்கமாக போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு சேர்த்திக்கிறேன். அவங்கவுங்க ருசிக்கேற்ப போட்டுக்கோங்க உப்பு. காரமும் அதே மாதிரி தான் அவங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் பாப்பா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டா அப்படின்னா கம்மியாக தான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமாக எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வாழைத்தண்டை தண்ணியிலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் அவுட்டுன்னு எடுத்து வச்சுட்டேன் ஓரமாக. நம்ம தண்ணியிலேருந்து டேரெக்டாக எடுத்து போட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணிலாம் வடியட்டுன்னு எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ இதோட சேர்த்திக்கலாம். ஏன்னா வாழைத்தண்டில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா பிசைஞ்சு உடனே போடுங்க. இல்லைன்னா பாருங்கள், அந்த கடைசி ரவுண்டு போடுறப்பெல்லாம் தண்ணி அப்படியே அந்த நிறையாவே வரும் வாழைத்தண்டில் இருக்க தண்ணி. அதனால் ரொம்ப ட்ரையாகவே நம்ம இது பண்ணாவே கரெக்டாக இருக்கும். நான் வேறு ஃபுட் கலர் கலக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்திக்கலாம். இல்லை ஃபுட் கலர் சேர்த்திக்காமல் கூட போட்டுக்கலாம். கலர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்கூல் ஸ்நாக்ஸு கூட செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் வீட்லலாம் எங்கள் பிள்ளைங்க இந்த வாழைத்தண்டை பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தது அம்மா இன்னும் கொஞ்சம்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த குட்டீஸ்க்கெல்லாம் ஏமாற்றி இதை கொடுக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த பக்கம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. லைட்டாக ஒரு ட்ராப் விட்டு பார்த்தேன். நல்லா பொரிஞ்சுது. சரி, ஓகே, போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக போடுங்க. நான் வேறு என்னோடய பெரிய வடைச்சட்டியெல்லாம் விளக்குற இடத்துல கிடந்தனால குட்டி வடைச்சட்டியில் போடுறேன். நல்லா பொறுமையாக வேக விட்டு மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமேட்டு எடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ற ஃபீல் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. எங்கள் வீட்லலாம் எங்கள் பிள்ளைங்க இந்த வாழைத்தண்டெல்லாம் பொரியல் பண்ணாலும் சாப்பிடாதுங்க. கூட்டு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி எப்படி சாப்பிட வைக்கிறதுனே தெரியல. இது போட்டங்காட்டியும் எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்னா பாருங்களேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். நல்லா வேகணும். இல்லைன்னா வதக்குன்னு இருக்கக்கூடாது. நல்லா கிரிப்ஸியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுக்கு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம உருளைக்கிழங்கு அந்த சிப்ஸு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த வாழைத்தண்டு 65. அடுத்த ரவுண்டு போடுறேன். இந்த ரெசிபியை எங்கள் நாத்தனார் மருமக தான் சொல்லி கொடுத்தாங்க, கிரிஜா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் பாப்பாவும் தம்பியும் சாப்பிடவே மாட்டாங்க. அவள் சொல்லி கொடுத்த இந்த ரெசிபியை நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக வாழைத்தண்டு சட்னி எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக போடுறேன்.
டேஸ்ட் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஏன் இப்படி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்ட மாதிரி நிற்கிறேன்னா, வெயில் தாங்க முடியல, வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. எங்கள் ஜெயினுவா சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல்மா அப்படின்னு சொன்னான்.